அடுத்தது ரிஷபராசி. இந்த ரிஷபராசிக்கு இந்த பிறப்பு பலன் எப்படி இருக்கு சார்? ரிஷபராசி என்பது வந்து பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடம். பிறந்த ஊரை விட்டு பல ரிஷபராசிக்காரங்களாம் வெளியூரில் இருக்கிறது, வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கறது தான் அவங்களுடைய லைஃப்பில் வெற்றி. அதாவது அன்புக்கு மட்டும் நான் கட்டுப்படுவேன், அன்புக்காகவே இயங்குவேன் அப்படின்னா அந்த இடத்துல ப்ளஸ் போட்டு ரிஷபம் அப்படின்னு எழுதி கொடுத்தேன். இவங்க அந்த அளவுக்கு ஒரு ஸோ ரிஷபராசி பெண் ஒரு வீட்டில் இருக்காங்கன்னா வீடு அவ்வளோ தூய்மையாக இருக்கும். அப்படி வீட்டுக்குள்ள போனாலே தெய்வீக வாசனை இருக்குன்னு சொல்லுவோம்ல, அது மேக்சிமம் ரிஷபராசி வீடாக இருக்கும். ஒரு பெண் இருந்தாலும் சரி அந்த வீட்டில் ரொம்ப சுத்தமாக வச்சுருப்பாங்க. வணக்கம், திஸ் இஸ் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்துட்ருக்கிற எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்கும், ரசிக பெருமக்களுக்கும், உங்களால் நிறைய கமெண்ட் பார்த்து சந்தோஷப்படுற எங்களுக்கு, உங்களை பார்க்கணும், உங்களுக்கு நிறைய விஷயங்களை கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறதுல ஒரு ஆர்வத்தை தூண்டுற உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. முதல்ல நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம் இல்லையா? இன்றைக்கி வந்து பிரம்மன் எழுதிய விதி. என்னங்க கேட்குறதுக்கு புதுசாக இருக்கா? கண்டிப்பாக இது புதுசு தான். பிறப்பு பலன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து தெரிஞ்சுக்கணுன்னு எனக்கே இப்போ ஆசையாக இருக்குது. என்னோடய பிறப்பு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு நானே ஆவலாக இருக்கேன். அப்போ நீங்கள் எவ்வளோ ஆவலாக இருப்பீங்க? ஸோ நம்மளுடைய பிறப்பு பலன் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தர பாண்டி அவர்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம். உங்களுக்காக நிறைய விஷயத்தை கொண்டு வந்துட்டுருக்காரு. ஓகேவா? கேட்போம் அவரை, வாங்க பார்ப்போம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சூப்பராக. நீங்கள் எப்படி? நல்லா இருக்கேன் சார். சந்தோஷம் சார். பிறப்பு பலன் அப்படின்னு ஒன்று இருக்குது சார். அது வந்து இப்போ எனக்கே வந்து அது புதுசாக இருக்குது, பட் கேட்கணுன்னு ரொம்ப ஆவலாக இருக்குது. கண்டிப்பாக அது மாதிரி எல்லாருக்கும் இருக்கும் அந்த ஆவல். பிறப்பு பலன்னா என்ன சார் அது? அதாவது நம்ம அந்த பூமியில் பிறந்தனே எல்லாருக்குமே ஒரு கிரகங்கள், அதாவது பிறந்த நேரம், அதே போல் பிறந்த தேதி, மாதம், வருடத்தை வச்சு ஒரு கிரக நிலைகளை வந்து நம்ம ஜாதக கட்டத்தில் எழுதுறோம். ஸோ ஒவ்வொருத்தவங்களும் பிறந்த நேரத்தை வச்சு லக்னம், ராசி, நட்சத்திரங்கள், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா திதி, அதே போல் கர்மா, ஸோ எக்ஸட்ரா நிறையா போய்கிட்டே இருக்குன்னு சொல்லுவேன். அது சொல்ல வந்து ஃபுல்லாக சொல்லிக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த பூமியில் பிறந்ததுக்கான காரணம் என்ன? ஓகே, நான் ஏன் வாழ்கிறேன், என்னுடைய வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்குது? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கும். நான் மட்டும் ஏன் இந்த தனித்துவத்தில் இருக்கேன், எனக்கு மட்டும் ஏன் நிறையா பிரச்சனை வருது, என்னை தேடியே பிரச்சனை வருது. ஸோ இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த இதில் ராசியின் அடிப்படையில் நம்மளுடைய நேயர்களுக்கு, ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் அவர்களுடைய குணாதிசயங்கள், அவர்களுடைய செயல்பாடுகள், அவங்கள யார் இயக்குறா, யார் இவங்கள ரொம்ப தடுமாற்றத்தை கொடுக்கக்கூடிய செயலை செய்கிறாங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இவங்களே உணர்ந்து இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலைக்கு போகிறதுக்கு, ஏன்னா ஒரு விஷயம் சொல்லுவது தெரியுமா, சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரையும். ஆமாம். சுவரே இல்லாமல் இருந்தால் கையை வச்சு இப்படி 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 ட்ராயிங் பண்ணால் உங்களுக்கு நான் என்ன சொன்னேன் தெரியுமா? தெரியாது. அதே ஒரு ஸ்லைடோ ஒரு சுவர் இருந்துச்சுன்னா நான் எழுதுனேன்னா சார் இது எழுதியிருக்காங்க, இதான் விஷயம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம்ல. ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்மளுடைய நேயர்களுக்கு பல தடுமாற்றங்கள், பல குழப்பங்கள். நான் எல்லாமே பண்ணி பார்த்தேன் சார், எல்லா கோயிலும் போயிட்டேன் சார், பரிகாரம் பண்ணிட்டேன் சார், ஆனால் என்னை நான் உணர முடியவில்லை. நான் பிறருக்காகவே வாழ்ந்துருக்கேன், நான் எனக்காக வாழணும், என் குடும்பத்துக்காண்டி வாழணும், அப்போ என்ன வழிபாடு செய்யலாம், என்ன விஷயம் செஞ்சால் என்னோடய வாழ்க்கையில் ஏற்றம் உண்டு அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய நேயர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய இந்த வழிபாடானது வாழ்க்கையில் ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய, பிறப்பின் ரகசியத்தை உணரக்கூடிய தன்மையாக இருக்கும். வெரி குட் சார். ரொம்ப அது கேட்குறதுக்கு ரொம்ப எனக்கே ஆவலாக இருக்குது. கண்டிப்பாக இவ்வளோ ஒரு அழகான ஒரு பதிவு இது. அடுத்தது ரிஷபராசி. இந்த ரிஷபராசிக்கு இந்த பிறப்பு பலன் எப்படி இருக்குது சார்? ரிஷபராசி என்பது வந்து பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடம். சந்திரன் உச்சம் பெற்ற வீடு, சுக்கிரன் வந்து ராசியின் அதிபதியாக உள்ள வீடு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ரிஷபராசி என்பவர்களுக்கு பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா எளிதில் உணர்ச்சிப்படுவாங்க, ஈஸியாக ஒருத்தவங்க மேலே அன்பு வச்சுருவாங்க. அந்த அன்பு நிலையாக இருக்கணுங்கிறதுக்காண்டி போராடுவாங்க. இவங்களுடைய போராட்டமே எங்கே
ஃபஸ்ட்டு விஷயம் ஸ்டார்ட் ஆகும்னா, ம். என்கிட்ட நீ அன்பு காட்டு, நான் உன் மேல அன்பு வச்சிருக்கேன், காதலிக்கிறேன். மிரட்டியாவது அன்பை வாங்கிடுவாங்க போல. மிரட்டி வாங்க மாட்டாங்க, அழுது போராடி கெஞ்சி வாங்குவோம். பாவம். இவங்களுக்கு மிரட்டுற குணமே வந்து நம்மளுடைய ரிஷபராசி கிடையாது. அந்த உணர்வுபூர்வமான அன்பை வெளிப்படுத்தி அன்பை கொடுத்தா கேர் பண்ணி கவலையுடன் கேட்டு வாங்குவாங்க. வெரி குட். ஆனால் கேட்டு வாங்கினாலுமே அந்த இடத்துல நிலையான தன்மை கிடைக்கானா வாய்ப்பு ரொம்ப குறையும். ஏன்னா ரிஷபராசிக்காக காட்டுற அன்பு உண்மையான அன்பு, ஆனால் கிடைக்கிறதோ நிறைய எதிர்வினைகள் தான் நிறைய நடக்கும். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மற்றவர்கள் மீது அதிக கவனம் செலுத்துவாங்க. நம்ம கூட இருக்கவங்க நல்லா இருக்கணும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கணும், நம்ம பேரண்ட்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னு இவங்க நல்லா இருக்கணும்னு வழிபாடு பண்ணதை விட நம்ம கூட உள்ள அத்தனை பேரும் நல்லா இருக்கணும்னு வழிபாடு செய்கிற ஒரே கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா 5 ராசியில் இவங்க வந்து முதன்மையானவர்கள். ஸோ இவங்க அவங்களுடைய இயல்பான குணமே உண்டு. எப்போ வந்து பார்த்திங்கன்னா பிறந்த ஊரை விட்டு பல ரிஷபராசிக்காரங்களாம் வெளியூரில் இருக்கிறது, வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறது தான் அவங்களுடைய லைஃப்பில் வெற்றி. நான் உள்ளூரில் இருந்தேன் சார், போராடிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் வெளியூர் போனேன், வெளி மாநிலம் போனேன், தெரியாத ஒரு நபர்கள் கூட நான் வந்து போய் அங்கே போய் தங்குறேன். அதாவது அந்நிய பாசைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அப்படிப்பட்ட உறவுகளோட அவங்க பயணிக்கும் போது அவங்களுக்கு வாழ்க்கையில் உறுதியாக வெற்றி உண்டு. உள்ளூரில் இருந்தால் கொஞ்சம் போராடிக்கிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. தர்ம சிந்தனைன்னு சொல்லுவோம். எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு தியாக மனப்பான்மையோடு யாருக்கா ஏதாவது உதவி செஞ்சுக்கிட்டே இருக்க இயல்பான குணம் நம்ம ரிஷபராசிக்கு உண்டு. அதாவது அன்புக்கு மட்டும் நான் கட்டுப்படுவேன், அன்புக்காகவே இயங்குவேன் அப்படின்னா அந்த இடத்துல ப்ளஸ் போட்டு ரிஷபம் அப்படின்னு எழுதி கொடுத்தேன். இவங்க அந்த அளவுக்கு ஒரு இயற்கை அன்பு பிரியர்கள் அப்படின்னா. பல பேருக்கு உணவு பிரியமும் இருக்கும். இந்த சாப்பாடு விஷயத்துல எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் அதை விரும்பி சாப்பிடணும். எனக்கு புரோட்டானா ரொம்ப பிடிக்கும், நான் விரும்பி சாப்பிடுவேன். எனக்கு சப்பாத்தினா ரொம்ப பிடிக்கும், நான் விரும்பி சாப்பிடுவேன்னு சொல்லி ஒரு நபர் சொல்கிறாங்கன்னா அது ரிஷபம் அப்படின்னு அக்யூரேட்டாக சொல்லலாம். உணவு விஷயங்களில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான உணவு பிடிக்கும். ரிஷபராசிக்கு ஒரு பிடிச்ச உணவு கண்டிப்பாக இருக்குங்கிறத பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்து நம்ம ரிஷபராசி பெண்களை பேசும். அதாவது யாருக்கு போன பிறவியில் நல்ல கர்மா இருக்கோ, இந்த பிறவியில் பிறந்தவங்கள ரிஷபராசிக்காரங்களை கல்யாணம் முடிக்கணும்னா அந்த கர்மா நல்லா இருந்தால் முடிக்க முடியும். ஏன்னா இயல்பாகவே ரிஷபராசி பெண்கள் மற்றவர்களுக்கு நல்லது செய்யறதுனால ஒரு நல்ல கர்மா உள்ள நபர்கள் ரிஷபராசிக்காரர்கள் முடிச்சுக்கலாம். அந்த அளவுக்கு பாக்கியம் பண்ணவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் உடன்பிறப்பாகவோ மனைவியாகவோ காதலியாகவோ நட்பாகவோ இருக்கக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக உண்டு. ஸோ ரிஷபராசி பெண் ஒரு வீட்டில் இருக்காங்கன்னா வீடு அவ்வளோ தூய்மையாக இருக்கும். அப்படி வீட்டுக்குள்ளே போனாலே தெய்வீக வாசனை இருக்குன்னு சொல்லுவோம்ல, அது மேக்சிமம் ரிஷபராசி வீடாக இருக்கும். ஒரு பெண் இருந்தாலும் சரி அந்த வீட்டில் ரொம்ப சுத்தமாக வச்சுருப்பாங்க, பெட்ஷீட்லாம் கரெக்டாக மடித்து வச்சுருப்பாங்க. இப்போ அதை அந்த கிச்சன் போய் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணாடியை பார்க்குற மாதிரியே இருக்கும். அவ்வளோ தூய்மையாக அதை நீட்டாகிற மாதிரி தான் அவங்க தூங்கக்கூடிய நிலைமையே கொண்டு போவாங்க. குழந்தைகள் மீது அளவு கடந்து அனுபவிக்கிறவங்க யாருன்னா நம்ம ரிஷபராசி. ரிஷபராசிக்காரங்க அவ்வளோ அன்பு வச்சுப்பாங்க. அதே போல் வண்டி ஓட்டினாலும் சரி எந்த இடத்துல இருந்தாலும் சரி ஒரு இசை கேட்டுக்கிட்டே வரும். எனக்கு இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும், இந்த பாட்டை நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இயல்பான தன்மை. அதாவது இயல், இசை, நாடகம், நாட்டியம் எதுலேயுமே ஒரு பங்களிப்பு ரிஷபராசியோட பங்களிப்பு கிரக ரீதியாக உறுதியாக உண்டுன்னு சொல்கிறோம். தாய் மீது அதிக அன்பு, தன்னுடைய அம்மாவை உயிர் மூச்சாக ரிஷபராசி பெண்ணாக இருந்தாலும் நேசிப்பாங்க, ரிஷபராசி ஆணாக இருந்தாலும் நேசிப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு அம்மா மேலே உயிர் அளவு கடந்த பாசம். ஏன்னா சந்திரன் 4ஆம் இடத்துல உள்ள, அதாவது காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடத்துல உள்ள சந்திரன் ரிஷபராசி தான் உச்சம் பெறார். அப்போ அம்மா மேலே அளவு கடந்த பாசம் வச்சுருப்பாங்க. அம்மா இவங்க மேலே பாசம் வச்சுருப்பாங்களாங்கிறது அடுத்த கட்ட நகர்வு. ஆனால் இவங்க மேலே அளவு கடந்த பாசம் வச்சுருப்பாங்க அப்படிங்கிறது உண்மை. ஸோ அதே போல் கூட பிறந்த உறவு எல்லார் மேலேயும் அதிக அக்கறை காட்டி காட்டி தன்னைத்தானே நிறைய உருக்கி வாழ்க்கையை தேடி இருப்பாங்க அப்படிங்கிறது உறுதி. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜ் முடித்தாங்கன்னா கொஞ்சம் லாக் ஆயிடுவாங்க. ஏன்னா 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னி வரும். ஸோ இந்த இவங்களுடைய ராசி அதிபதி 5ஆம் இடத்தை தான் வலிமை இழக்கிறார், அதுமாதிரி நீசம் அடைகிறார். ஸோ இவங்கள ரிஷபராசி பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் அவங்கள வந்து இந்த ஆப்போசிட் பார்ட்டி இருக்காங்க பார்த்தீங்களா, தேடி தேடி லவ் பண்ணுவாங்க, பின்னாடியே வருவாங்க. மானே தேனே பொன்மானே உயிரே நீ தான் என் உயிர், நிலட்டினாலாம் ஒன்றும் கிடையாது அப்படி எப்படின்னு கெஞ்சி கூத்தாடி இவங்கள்ட்ட எப்படியா காதலை வாங்கிடுவாங்க. காதலை வாங்கின பிறகு இந்த சூப்பர் ஸ்டார் ஒரு படத்தில் என்னடா என்னான்ட்டு முத்துல போய் பல சேரில் போய் உட்காந்து ராஜா மாதிரி பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இவங்களை லவ் பண்ணுறவங்க அப்படியே மாறிடுவாங்க கேரக்டர். என்ன
பெரியவளா நீ பெரியவனா நீ அப்படின்னா அப்படியே கேரக்டரை மாற்றிடுவாங்க. என்கிட்ட பேசும்போது எப்படிப்பா பேசுனேன், பெண்ணை இப்படி தான் பேசுவேன் அப்படி அந்த அதிகார தோரணை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அரசாங்க வேலையில் அதிகமாக ஈடுபாடு உள்ளவர்கள் நம்முடைய ரிஷபராசிக்காரர்கள். அதே போல் வந்து அந்த சுரங்கம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சுரங்க வழி வேலைகள் செய்யக்கூடியவர்கள் ரிஷபராசிக்காரங்களாக இருப்பாங்க. கலைத்துறையில் அதிக ஒரு அங்கம் வைக்கக்கூடியவர்கள் நம்முடைய ரிஷபராசிக்காரங்க சொல்லலாம். அதே போல் அரசியல் ஈடுபாடு இவங்களுக்கு இயல்பாகவே ரத்தத்தில் ஊறினது. ஸோ இதெல்லாம் இவங்களுடைய இயல்பான குணம். ஒரு பெரிய விஷயம் என்ன, ஒரு ரிஷபராசியில் இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு வேலையை நீங்கள் ஒப்படைச்சி, உன்னை நம்பி இருக்கேம்மா, உன்னை நம்பி இருக்கேன் தம்பி, நீ முடிச்சு குடியா, நீ முடிச்சு கொடுத்தா எனக்கு சந்தோஷம், உன் மூலமாக தான் சந்தோஷம்னு ஒரு வார்த்தை நீ சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 24 ஹவர்ஸில் எத்தனை மணி நேரம் இருந்தாலும் அத்தனை மணி நேரம் அதை முடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடவும் செய்வாங்க, தூங்கவும் செய்வாங்க. இயல்பான அன்பான பாசமான ரிஷபராசி. ஆனால் வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையிலும் சரி காதலிலும் சரி போராட்டத்தையும் கஷ்டத்தையும் தான் அதிகமாக தற்போது பெற்றுக்கொண்டிருப்பாங்கிறது உறுதி. அவங்க என்ன தெய்வ வழிபாடு பண்ணலாம், அவங்க தானம் மாதிரி ஏதாவது பண்ணலாமா சொல்லுங்கள். நம்ம ரிஷபராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து சர்க்கரை பொங்கல் வந்து வீட்டில் வச்சாலும் சரி அல்லது கோவிலில் வச்சு அவங்க வந்து எல்லாருக்கும் தானமாக கொடுக்குறது ரொம்ப சூப்பராக இருக்கும். வெரி குட். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுமங்கலி பெண்களுக்கு இவங்க வந்து சுமங்கலி பெண்களுக்கான வளையல், ஸோ அந்த சில விஷயங்கள் பார்த்தீங்களா, அதெல்லாம் கரெக்டாக கொடுத்து அவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்குறது மிகப்பெரிய பாக்கியம். கல்யாணம் முடிஞ்சு தன்னுடைய வாழ்க்கையை இழந்த நம்பி ஏமாந்த நம்முடைய பெண்களுக்கு, அதாவது மற்ற பெண்களுக்கு ரிஷபராசிக்காரங்க பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி அவங்களுக்கான ஒரு சின்ன உதவி, அவங்க லைஃப்பில் அடுத்த கட்ட நகர்வுக்கான ஒரு உதவி மட்டும் செஞ்சிட்டாங்கன்னா எவ்வளோ பெரிய தோஷங்கள் அவங்க லைஃப்பில் இருந்தாலும் சரி அது டோட்டலாக அவுட் ஆகிடும். வெரி குட். அந்த அளவுக்கு இவங்க ஒரு எனர்ஜி பவரோடு செயல்படக்கூடிய பாக்கியம் கிரக வலிமை அவங்களுக்கு ஏற்படுங்கிறது உண்மை. ஸோ இவங்களே புரிஞ்சு கொண்டு இவங்க வாழ்க்கையில் இவங்க இனிமே இவங்களுக்காக வாழணும், இவங்களுடைய திறமைகளை அறிந்து கொள்ளாமல் இவர்களுடைய பாசத்தை புரிந்து கொள்ளாமல் போனவர்களுக்கு சரியான ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்டணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா ஸ்ரீ துர்காதேவி அம்மனை போய் இவங்க வழிபாடு செஞ்சாங்கன்னா அம்மனுடைய அருளால் அகிலத்தையும் ஆளக்கூடிய சக்தி நம்ம ரிஷபராசிக்கு ஏற்படும். ஸோ இந்த தெய்வம், இந்த அம்மன் எங்கே இருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மாவட்டங்களில் இருக்காங்க. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா இவங்க கீழே நம்ம நேயர்கள், அன்பு நேயர்கள் கீழே கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு நான் போக ரெடியாக இருக்கேன், நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் இருக்குது, நான் போக ரெடியாக இருக்கேன்னு சொல்லி போட்டாங்கன்னா அதே போல் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புனாங்கன்னா அவங்களுக்கு அந்த கோவிலுக்குரிய வழிபாடு என்ன கிழமையில போகணுங்கிறத தெளிவாக அனுப்புகிறேன். சூப்பர், ரொம்ப நன்றி சார். நன்றி. எல்லாம் அழகாக சொல்லியிருக்காங்க ரிஷபராசிக்கு. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வீடியோலேருந்து நம்பர் எடுத்து அழகாக சார்கிட்ட பேசுங்க, நிறையா சொல்லுவார் உங்களுக்கு. வாட்ஸ்அப்பில் பேசுங்க, இல்லை நேரில் சந்திக்கணுன்னா சந்திங்க. நிறைய விஷயத்த வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக தான் சொல்லியிருக்காங்க. நல்லா இருப்பீங்க, கவலைப்படாதீங்க. தேங்க்யூ.